வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒயிட் கலரில் வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் லாங் வேணும், அந்த கோல்டன் கலர் லாங் கோட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சுற்றளவு எடுத்துக்கலாம். சுற்றளவு வந்து இது கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் 23 வைக்கிறேன், பாதி 11. அதாவது வந்து இது சுற்றளவு அதிகமாக இருக்கறனால நான் வந்து கரெக்டாக அதே அளவு சுற்றளவு வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். இல்லை வந்து 10 இன்ச்சு வரும் அப்படின்னா நம்ம இந்த அகலமே போதும். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கனால நீல வாக்கில் சுற்றளவு கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் இது லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். சிங்கிள் லைனிங் தான் போடுறேன். இப்போ 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. கரை வந்து கீழே இருக்குது, மேலே வந்து வெட்டின பீஸ் இருக்குது. இப்போ உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 16 இன்ச் வைக்கிறேன். 16 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றளவு வந்து 11.5. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 5 இன்ச் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து பேக் சைடு வந்து க்ளோஸாக வரும் நெக்கு, அதனால் 5 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன். லோ நெக் வராது. அது ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு நல்ல இறக்கமாக தான் வைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஷோல்டருக்குள்ளே அகலம் நிறைய போகிறனால நமக்கு ஆம்கோலோட அகலம் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் 7 இன்ச்சு வைக்கிறேன். 7 இன்ச்சு வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள், சைடில் 1 இன்ச்சு. இப்போ ஆம்கோல்லேருந்து சைடில் 1 இன்ச்சு கம்மி பண்ண பக்கம் கொண்டு வந்து சேர்த்துருங்க. இப்போ ஆம்கோல் நல்லா வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் வந்து நல்லா கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் வந்து வச்சு பார்க்கலாம், சரியாக இருக்குது. இப்போ இதை வரைஞ்சது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே நல்லா யூ ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. 16 இன்ச்சுங்க இது மொத்தம் உயரம். ட்ரெஸ் வந்து நல்ல லாங் டாப்பு. இப்போ சைடில் வந்து நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து வளைவாக கட் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் கட் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட உயரம் வந்து 7 இன்ச்சு, அகலம் கம்மியாக இருக்கனால நான் 7 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சுங்க, அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர்கிட்ட சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ நம்ம மேலே கட் பண்ணிட்டோம். இப்போ அந்தளவுக்கு நம்ம சுற்றளவு வந்து 23 இன்ச் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வச்சு நம்ம சுற்றளவு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எம்ப்ராய்டிங் ஒயிட் கலரு. இப்போ வந்து இதுக்கு கீழே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பிளெயினாக இருக்கனால அம்பர்லா டாப்பு கண்டிப்பாக வராது. அதனால் நம்ம லாங் கவுன் ஜாயின் பண்ணி தான் தைக்க போகிறோம். இப்போ மடித்து போட்டு தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். அகலம் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். இது மேலே நல்லா பெருசாக வர மாதிரி தான் வைக்கிறேன். 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ 3 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே வந்து 7 இன்ச்சு வச்சுருக்கேன். கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சது போல் இது நல்லா உங்களுக்கு வந்து அழுத்தி மார்க் பண்ணாலுமே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு வீடியோக்கு. நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 பீஸ் வச்சுருக்கேன். இப்படி 2 தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது மொத்தமாக வச்சு நம்ம கட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எம்ப்ராய்டிங்கே நல்லா திக்காக இருக்குது. அதனால் இப்போ இது 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒரு பீஸு வெட்டினதை வச்சு நம்ம அடுத்தடுத்து மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து
எக்ஸ்ட்ரா வந்து சைடில் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணது பீஸ் இருக்குது, நம்ம அகலத்துக்காக ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஜமக்கியூருக்கு கொடுத்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மற்றபடி மேலேயும் கீழேயும் எம்ப்ராய்டிங் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த ஜமக்கியை வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது, நல்ல பக்கம் கெட்ட பக்கம். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அகலத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தைச்சி விட்டோம்னா வந்து உங்களுக்கு கீழே வந்து நல்லா அகலமாக இருக்கும். தைச்சி முடிச்சுட்டு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 4 பீஸு, இந்த பக்கம் 4 பீஸ், அவ்வளோதாங்க வந்தது. அதனால தான் நான் மேலே 3 இன்ச் வைங்கன்னு. இப்போ அடுத்த பீஸ் வச்சு தைச்சிடலாம். ரொம்ப இழுத்து கொடுத்து தைக்காதீங்க, பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. நல்லா பொறுமையாக தைச்சிட்டு அமுக தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் நம்ம நடுவில் கொடுத்த ஜாயிண்ட்டு அதுவும் சேர்த்து நம்ம அமுக தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு நெக்கு 3 இன்ச் வைக்கிறேன். இப்போ அதை ரவுண்டாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு தைச்சிக்கலாம். இது சன்கிரேப் தாங்க லைனிங் எடுத்திருக்கேன். நம்ம வந்து உள்ளே வந்து எந்த லைனிங் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா வந்து நம்ம இது கோட் போட போகிறோம், கோட் போடாமல் நம்ம போட முடியாது. அதனால சிங்கிள் லைனிங் தான், சன்கிரேப் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் லைனிங் கொடுக்கல. நீங்கள் கேட்கலாம், என்ன நெட்டெடுக்கு வந்து நீங்கள் 2 லைனிங் கொடுப்பீங்களா, நீங்கள் 1 தான் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். இது மேலே வந்து லாங் கோட் போட போகிறோம், அதனால நமக்கு தேவையில்லை, சிங்கிள் லைனிங் மட்டும் போதும். சுற்றிலும் நம்ம தைச்சிடலாம். தச்சு முடிச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். நல்லா கரெக்டாக வச்சு போடுங்க. லைனிங் கிளாத் வெளியில் தெரியாமல் பார்த்துக்குங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நம்ம ஆம்கோலுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்ம அது கையில் இல்லை, அதனால பைப்பிங் மட்டும் கொடுத்துக்கலாம். அந்த ஒயிட் கலர் சன்கிரேப்லேயே கொடுக்குறேன். இப்போ உருட்டி தைச்சிடலாம். அடிப்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் பட்டையாகவும் பைப்பிங் கொடுக்கலாங்க. நான் சும்மா நார்மல் பைப்பிங் தான் கொடுக்குறேன். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். நம்ம அதுக்கு வந்து லைனிங் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம வச்சு தைச்சிடலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்குங்க. ரெண்டு பக்கமும் சென்டர் அடையாளப்படுத்திட்டு தைக்க ஆரம்பிங்க.
இப்போ அப்படியே திருப்பி இங்கிட்டு தைச்சிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து ஒரே மாதிரி தைங்க. சரியாக வருது. நம்ம வச்ச அளவு வந்து மேல் அகலம் வந்து 3 இன்ச்சு, அப்போ 2ஆக விரித்தா 6 இன்ச்சு வரும். 6 இன்ச்சுனா ஒரு பீஸுக்கு 6 இன்ச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ கீழே வந்து நான் இந்த கோல்டன் கலர் பார்டர் கொடுக்குறேன். இது வந்து அந்த லாங் கோட்டோடது. இது வந்து கீழே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ வந்து கீழே நம்ம மடித்து தைச்சிடலாம். ஓடு தையல் போட்டுட்டு தைச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அப்படியே ஒரே அளவாக மடித்து தைங்க. இதுக்கு வந்து பட்டன் செஞ்சிடலாம். உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து மேலே இந்த கிளாத்து வச்சு நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு நூல் வச்சு சுற்றிக்கலாம். இதுக்கு வந்து 7, 8, 9 பட்டன் நான் பண்ணியிருக்கேன். இதை வரிசையாக கரெக்டாக வச்சு தைச்சிக்கலாம். சுற்றிலும் அப்படியே நல்லா தைச்சி விடுங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மொத்தம் உயரம் வந்துட்டு 54 இருந்துச்சுங்க. செமையாக இருக்குது. பொம்மைக்கு போட்டு காமிச்சிடுறேன். பாருங்கள் கீழே நம்ம எக்ஸ்ட்ரா நான் இடையில ஜாயின் பண்ணனால தான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இல்லைன்னா வந்து உங்களுக்கு அகலம் கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம கோட்டு கட் பண்ணலாம். இதுக்கு வந்து கோட்டு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றளவு பார்க்கலாம். அதே 23 இன்ச்சு தாங்க. உயரம் வந்து 16 இன்ச்சு. கரெக்டாக அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்குங்க. சேம் வந்து நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு, ஆம்கோல் 7, சைடில் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு மேலேருந்து கிராஸாக கொண்டு வந்துடலாம். ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேணும்னா தனித்தனியாக இருக்குது. நான் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். அது அவ்வளவு போல் சரி உங்களுக்கு தெரியல, மறுபடியும் 2ஐயும் சேர்த்து போட்டால் தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற எண்ணத்தில் தான் வந்து 2ஐயும் சேர்த்து போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா தனியாக பார்த்து கற்றுக்குங்க. ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆம்கோல். இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திக்கலாம் நெக்கு. முன்னாடி மட்டும் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து 4ஆக நான் மடித்து போட்டிருக்கேன். உயரம் வந்து 40 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து அம்பர்லா கட்டிங் மாதிரி வராது. சும்மா நம்ம ஓப்பன் இல்லாமல் அம்பர்லா டாப் தைப்போம்ல அந்த மாதிரி. இப்போ மேல் உயரத்தை மட்டும் நம்ம வச்சு அதை வரைஞ்சிக்கலாம். 34 இருக்குது.
கரெக்டாக மேல் உயரத்தை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. யூஸேப்பாக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிராஸாக வந்துடுங்க. ஒன்று ஈஸி தான் இது. இப்போ கீழேருந்து யூஸேப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதையும் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம அந்த பாடி உயரத்தை வச்சு பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே யூஸேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு அடையாளப்படுத்திக்கலாம் சைடில். இதுக்கு கை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேலேருந்து கீழே வந்து நான் ஒரு 5 இன்ச்சு ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக கட் பண்ணுறேன். இது முன்னாடி வரும், இது முன்பக்கம் வந்துடும். இது வந்து கைக்கு கை வந்து கடைசியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு வந்து 3 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். இது வந்து பின் கழுத்து. இப்போ திருப்பி எட்ஜிலே தையல் போடுங்க. முன்னாடி கழுத்து கட் பண்ணிக்கலாம். 13 இன்ச் உயரம் வைக்கிறேன். இப்போ மேலேருந்து ரவுண்டாக கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல யூனிக்கு தான் போட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை தனித்தனியாக நம்ம வந்து தைச்சு திருப்பி தையல் போட்டுக்கலாம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மாறி போச்சுன்னா நம்ம பிரித்து தைக்கிற மாதிரி வரும். அதனால் 2 பக்கமுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்டாக தைச்சிட்டு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக தைச்சி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி நம்ம எட்ஜிலே தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கம் நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு பக்கத்தை எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 2ஆக கட் பண்ணுவோம் இல்லையா முன்னாடி பக்கம், அது ஒன்றில் மட்டும் தையல் போட்டு இங்கே ஓரத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நம்ம அமுக்கு தையல் போட்டு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். கீழே இருந்தே பைப்பிங் பண்ண போகிறேன். இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபுல்லாக கீழே இருந்தே நான் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பைப்பிங் உருட்டி அடிச்சிடலாம். நல்லா ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ கீழே வரைக்கும் பைப்பிங் பண்ணிடலாம். நான் கீழே லைனிங் கொடுக்கல, மேலே மட்டும்தான் சன்க்ரேப் கொடுத்து தைச்சிருக்கேன். இப்போ கீழே வந்து கொஞ்சம் இறக்கம் பத்தலை, அதனால் அதுலேயே மடித்து கொடுக்காம
இப்போ வேறு பீஸ் வந்து அடியில் கொடுத்து அப்படியே வந்து நான் மேலே மடித்து கொடுக்குறேன். கரெக்டாக அந்த தையல் தெரியாமல் அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ இது பின்பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி அந்த பக்கமும் தையல் போட்டுட்டு 2 தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து நாட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 ஃபுட் அளவுக்கு தைச்சி திருப்பிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். இதை நல்லா டைட்டாக முறிக்குங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும். இப்போ உங்களுக்கு எதுலேருந்து ரோப்பு வேணும்னு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு வாங்க. நான் ஒரு 5 இல்லைன்னா 6 கொடுத்துக்கோங்க. இப்போ அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த நாட்டுக்கு கோர்க்கிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. அப்போ சேர்த்து அதுவும் சேர்த்து உங்களுக்கு தையல் வந்துடும். இப்போ இது கோர்த்து விட்டுடலாம். இப்போ ஆங்கிள் பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ நாட்டு கோர்த்தாச்சு. இப்போ இது உருட்டி தைச்சிருங்க. இப்போ கையோட உயரம் வந்து 23 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ அதை மடித்து தைச்சிடலாம். தடையில் படுத்திட்டு அப்படியே வச்சு தைங்க. நான் கைக்குமே லைனிங் கொடுக்கல இந்த தடவை. ஏன்னா இதுவே நல்ல திக்காக இருக்குது, அதனால் வந்து லைனிங் கொடுக்கல. இப்போ கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 தையல் வந்து அடுத்தடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நாட்டுக்கு கீழே வந்து இது செஞ்சிடலாம். அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சுங்க. மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. ஒரு பக்கத்துக்கு 2 இல்லைன்னா 3 செஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொன்று வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை பொம்மைக்கு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து மேலே வரும். பாருங்கள், இது வந்து பொம்மைக்கு போகிறதுனால இது பொம்மை ஒல்லியாக இருக்குது, அவங்க வந்து நல்லா குண்டாக இருப்பாங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது கலர்
கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது 2 வீடியோஸுமே தனித்தனியாக இருக்குது. கட்டிங்கும் டிச்சிங்கும் தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த ஒயிட் கலரோட கட்டிங்கும் டிச்சிங்கும் ஒரு வீடியோ, இந்த கோல்டன் கலரோட கட்டிங் டிச்சிங்கும் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். பார்த்து கற்றுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.